வணக்கம் ஸ்ரீ காலிம் சனம் ஸ்ரீ காலிம் போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் நம்ம இன்னைக்கு பார்க்க போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்க. அதாவது விசுவாசுவ வருடம் பிறக்க போகுது. இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பண்ண கொடுக்க போது, என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது, நம்ம என்ன பண்ணோம் பர்த் சார்ட் வடிவில பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க, முழுமையா பாருங்க. ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த பிரிடிக்ஷனுமே, ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்த் சார்ட் போட்டு இதுல 12 ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணுங்க. உங்க மேல கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல கூட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்ம நம்பர் இருக்கு, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஜாதகம் பார்த்தா கால் பண்ணி போன் மூலியம் ஜாதகம் பார்த்தா உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க, என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பார்ப்போங்க. தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விசுவாச வருடம் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. பொதுவா இந்த விருச்சிக ராசி நாவே செவ்வாயோட ஆட்சி வீடு வரக்கூடிய விருச்சகம். இந்த விருச்சகத்துக்கு இது சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் எல்லாம் இணைஞ்சு இந்த விசுவாச வருடத்துக்கு ஒரு என்னமா நட்பெல்லாம் கொடுக்க போறேன்னு இப்ப தெளிவா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் சனியை எடுத்து பாருங்க. இப்போ இது வரைக்கும் விருச்சக ராசிக்கு 1, 2, 3, 4 இருந்து சனி பகவான் என்ன பண்ண போறாரு, 5க்கு போயிட்டார். இப்ப 4 இருந்தவர் 5க்கு போயிட்டார். 4ங்கிறது அஷ்டாத்தம சனி சொல்லுவோம். அதாவது அட்டம சனியில பாதிங்க. இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது வேலையில பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்குங்க. வேலையில நம்பிக்கை துரோகங்கள் இருந்திருக்கும். சொந்த பந்த வகையில நம்பிக்கை துரோகங்கள், அதே மாதிரி நட்பு வட்டாரத்துல நம்பிக்கை துரோகங்கள், பண கஷ்டங்கள், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்பம் ஒரு பக்கமும் நம்ம ஒரு பக்கம், அது வந்து வேலை வகையிலாக இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துல குடும்பம் ஒரு புறம் நம்ம ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்க சூழ்நிலை, குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் வச்சுட்டாங்கப்பா, யாரோ ஏவல் பண்ணிட்டாங்கப்பா என் குடும்பத்துக்கு, என் குடும்பம் என்றும் இல்லாதம இப்போ வந்து எக்கச்சக்கம் பத்தி சந்திச்சுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருந்த காலம் நீங்கி நல்ல காலமா இருக்குங்க. சனி பகவான் 5ல போறதுக்கு ஒரு பெருமூச்சு விட்டுக்குவாங்க. ஏன் நான் சொல்றேன்னா 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், மந்திரஸ்தானம், குலதெய்வ ஸ்தானத்துல போயிட்டு சனி பகவான் அமரும் போது என்ன பண்ணுங்க, உங்க குலதெய்வத்தை போயிட்டு ஒரு கும்பிடு போட்டு வந்து இந்த வருட தொடக்கத்திலேயே போயிட்டு குலதெய்வத்தை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னன்னா நீங்க செய்யணும் விருப்பப்படுறீங்களோ அந்த விருப்பத்தை அங்க செஞ்சுட்டு வந்துடுங்க. சரி, அடுத்தபடியா இந்த சனியோட பார்வைகள் 2ஆம் இடத்துல விழ போகுது, 7ஆம் இடத்துல விழ போகுது, உங்களோட 11ஆம் இடத்துல சனி பார்க்க போறாருங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவானை எடுத்து நான் பார்க்கும்போது குரு பகவான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துட்டு இவரோட பார்வைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்த குரு பார்க்க போறார். அப்போ இது குரு என்ன சார்னா, குரு உங்களுக்கு தனக்காரகங்க. 2ஆம் இடத்த அதிபதி பிளஸ் உங்களோட 5ஆம் இடத்த அதிபதி 8ல மறைகிறார். கோச்சா இருக்கார், 8ல மறைகிறார். இந்த மே மாதம் வரக்கூடிய இந்த குரு பேச்சுல குரு 8ல மறைஞ்சா என்ன சார் நடக்கும்னா, பண வகையில கவனமா எடுத்துக்கணுங்க. ஏன்னா பணத்தை நம்ம வந்து யார்கிட்டாச்சும் கொடுப்போம், அவங்க வாங்கிட்டு இல்லைன்டுவாங்க. இல்லைன்னா என்ன, யாருக்காச்சும் பணத்தை வாங்கி கொடுத்துட்டு நம்ம அந்த பணத்துக்கு வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தத்துல தன வரவு குறையக்கூடிய காலமான பகுதி. ஏன்னா உங்களோட 2ஆம் இடத்த அதிபதி தனாதிபதியே அந்த குரு தான். தனாதிபதி உங்களுக்கு வந்து மறைகிறார். தனாதிபதி இங்க மறையும் போது என்ன சார் நடக்கும்னா, இவருடைய அந்த பார்வைகள் 12ஆம் இடம் விரய ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். விரயமாகக்கூடிய அமைப்புகள், விரயங்கள் வரும். இது சுக்கரனுடைய வீடு. சுக்கரன் வருட தொடக்கத்துல உங்களுக்கு என்ன 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, உச்சமாய் உட்கார்ந்து இருக்கு. உங்களுக்கு குடும்பத்துல ஒரு சுப செலவுகள், சுப விரயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல செலவா இருக்குங்க, கெட்ட செலவு சொல்ல முடியாது, நல்ல செலவா இருக்குங்க. நல்ல செலவாக என்ன, குடும்பத்துல வந்து ஒரு சுபகாரியத்துக்கு நீங்க செலவு பண்ணலாம். அல்லது பாத்தீங்கன்னா வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து அறுவடை பண்றது, தங்கச்சி திருமணம் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்கச்சியின் மகன் வீட்டுல வந்து காது குத்துனா காது குத்து பண்ணி வைக்கிறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரி அமைப்பெல்லாம் வருங்க. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். வீடு கட்டுற யோகம், வீடுக்காக செலவு பண்ற அமைப்பு வரும். வண்டி வாகனத்துக்காக செலவு பண்ற அமைப்பும் அவர் கொடுப்பார். சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குற அமைப்பும் வரும். வந்துச்சுன்னா வாங்கிக்குவாங்க. அடுத்தபடியா இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது குலதெய்வத்தை போயிட்டு கும்பிட்டு வந்துருங்க. குலதெய்வம் எங்க இருக்கோ போயிட்டு இந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன வேண்டுதல் நீங்க வேண்டியிருந்தாலும் சரி, இல்ல வேண்டாம இருந்தாலும் சரி, அங்க போயிட்டு
ஒரு அபிஷேகமோ ஒரு அர்ச்சனையோ உங்க வசதிக்கு ஏற்ப அங்க போயிட்டு கும்பிட்டுட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன மனக்குறையோ சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடம் அபிலாசை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்த வந்து சனி பகவான் பாக்குறாரு. 5ஆம் இடத்துல இருந்து அவரை என்ன பண்றாரு, குருவோட வீட்டுல இருந்து உங்களுக்கு இந்த உங்களோட 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் பார்க்கும்போது உங்க அபிலாசைகளை பூர்த்தி செய்வார். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருந்த இழுபறிகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் வந்து பிரச்சனைகள் தீங்கும். லாப வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது கொஞ்சம் லாபத்தில் கவனமா இருக்கணுங்க. லாபங்கள் கரையிற மாதிரி உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 7ஆம் இடத்தை சனி தன் பார்வையால பார்க்கிறார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ராகு பகவான் உங்களுடைய தனக்கு ராகு பாத்தீங்கன்னா வால்வேஷம் 3 சொல்லுவோம். அந்த வால்வேஷம் 3 எடுத்து போவோம். 2ஆம் இடத்தை அந்த ராகு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பார். சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்துல இந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தன வகையில கவனமா இருந்துக்கோங்க. தனம் சொல்ற வாக்குல கவனமா இருந்துக்கோங்க. என்ன சார் நான் பயமுறுத்துறீங்கன்னா பயமுறுத்துறது இல்லைங்க. சனி 4ல இருந்து கெட்ட விஷயங்கள்லாம் போக இப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபல் இருக்க போகுது. எங்க உங்களுக்கு வந்து அதிகமா ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தையை வந்து காப்பாற்ற முடியலையே, அந்த வார்த்தையினால நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிற அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கு இல்லையா, தனஸ்தானத்தை வந்து சனி பகவானும் பார்க்கிறார். ராகு பகவானோட வாழ்விசம் இங்க இருக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து குரு இங்க பார்க்கிறாருங்கும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, மறைஞ்சு குரு எங்க இருந்தாலும் குருவோட 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த ஸ்தானம் வலுப்பட்டுரும். 2ஆம் இடம் வலுப்பட்டுரும். அது எதுவும் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சனியே பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுலதான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ குருவை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. பட் ராகுங்கிறது சர்ப்பம் இல்லைங்களா? அப்போ உங்க பண விஷயத்துல கவனமா இருக்கு. திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன்னா பண விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. உங்களுடைய வருமானத்தை நமக்கு வந்து அந்த பணம் அந்த தனம்ங்கிறது சிலருக்கு களவு போக கூட வாய்ப்புகள் உண்டுங்க. ஓப்பனா சொல்ல சிலருக்கு களவு போக கூட வாய்ப்புகள் உண்டு. காணாமல் போக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனம் வகையிலையும் குடும்ப வகையிலும் சண்டை சச்சரவுகள் இருக்கும். 3ஆம் நபர்கிட்ட நம்ம உங்களோட குடும்ப விஷயத்தை நம்ம சொல்லும் போது ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பார்ப்பார். புரிதல் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நீங்கும். கணவன்ல ஒற்றுமை இல்லாம 3ஆம் நபர் குறுக்கீட்டு காரணமா கணவன் மனைவிகள் பிரிகின்ற வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க தனிப்பட்ட விஷயத்த 3ஆம் நபர் யாருக்கிட்டையுமே நீ ஷேர் பண்ணக்கூடாது. புரியுதா? உங்க கணவன் மனைவி உறவு முறையில 3ஆம் நபர் யாராக இருந்தாலும் உள்ள வரக்கூடாது. புரியுதா? உங்க பிரச்சனை நீங்களே வந்து பேசி தீர்த்துக்கோங்க. அதே மாதிரி அதிக நேரம் கணவன் மனைவி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க, ஒன்னா இருக்க பாருங்க. இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது பழைய செய்திகள் பழையதை பத்தி நம்ம பேசவே வேண்டாங்க. பழசு என்னைக்கு நடந்து முடிஞ்சதை விட்டுருங்க. திரும்ப ரீகால் பண்ணாதீங்க. ரீகால் பண்ணீங்கன்னா பிரச்சனை வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 3ஆம் நபர் குறுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல அமரக்கூடிய ராகு என்ன சார் பண்ண போறாருன்னா 4ல அமரக்கூடிய ராகு இந்த ஆண்டுல உங்களுக்கு பொதுவா 8 ராகு 4 ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசா கெடுக்காது, கொடுக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பா தான் பார்க்க போறோம். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் இந்த இடம் புதா இல்லையா? காலபுருஷன் 11ஆம் இடம் அமரக்கூடிய ராகு உங்களுக்கு லாப மேன்மை கொடுப்பாங்க, அதிர்ஷ்ட மேன்மைகள் கொடுப்பாங்க, வீடு வகையில் ஆதாயங்கள் இருக்கும், வீடுகள் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கு உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய் தொற்று, கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் அமரக்கூடிய ராகு, குரு பார்க்கக்கூடிய ராகு வீடு மூலியமா ஆதாயம் இருக்கும். வீடு கட்டணும் எண்ணம் உள்ளவங்களுக்கு வீடு கட்டுற வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு. அது சாத்தியக்கூற அமையவும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கேது பகவான் 10ஆம் இடத்துல கேது இருப்பார். 10ஆம் இடத்துல அமரக்கூடிய கேது வேலையில நம்ம தெளிவா இருந்துக்கணும். யார் என்ன சொன்னாலும் உங்க வேலையை கரெக்டா பண்ணணுங்க. ஏன்னா வேலையில சாதிக்கக்கூடிய காலம். வேலை சாதிக்கணும் என்ன பண்ணணும், வேலை கடுமையா உழைக்கணும். குறை சொல்ல ஒரு கூட்டம் வரும். அந்த குறையை சொல்ற கூட்டங்கள் குறை சொல்லா வண்ணம் நம்ம நடந்தோம். அப்போ வேலையில இது என் வேலை நான் செய்வேன்ட்டு கண்ணும் கருத்துமா பண்ணணும். யார் நான் வந்து கெட்டது சொல்லுவாங்க, அவங்க குறை சொல்லுவான், இவன் குறை சொல்லுவான் வேணாம். எத்தனை பேர் குறை சொன்னாலும் அதை வந்து தூக்கி முறியடிக்கிற அளவுக்கு நீங்க வந்து கடுமையா உழைக்கக்கூடிய காலம். கடுமையா உழைச்சிங்கன்னா 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையிலே அந்த வேலையிலே முன்னேற்றம் உண்டு. ஏன்னா கேது பகவான் 10ல, ஆனா 10ல கேது இருக்கும்போது வேலையில மாற்றங்கள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி சில பேர் வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஓவராலா நம்ம டிஸ்கஸ் நம்ம இந்த விருச்சிக ராசிக்கு என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அஷ்டாசம சனிலேருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து அமரக்கூடிய சனி, பஞ்சம சனி,
இந்த பஞ்சம சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு கெடுபலன் கொடுக்க போறது இல்ல. பெருமூச்சு விட்டு நீங்க முன்னேறலாம். இந்த வருடத்துல, இந்த விசுவாச வருடத்துல இந்த விருச்சக ராசிக்காரன் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிகள் கவனமா இருக்கணும். தன விஷயத்திலும் கொடுக்கக்கூடிய வாக்குலையும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க. ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்னா, கணவன் மனைவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக உன்னதமான உறவு முறை. இதை வந்து நம்ம வந்து அடுத்தவங்கிட்ட சொல்லும் போது அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் மைண்ட்ல இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய அறிவுரையால சண்டைகள் வந்து பிரிவினை போக வாய்ப்புகள் உண்டு. சோ 3ஆம் நபர் குறுக்கீடுகள் வேண்டாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, பைரவரும் சொல்லக்கூடிய இந்த நாய்களால தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு நாய் கடி ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. சோ என்ன பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப 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 நன்மை பயக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல இந்த விருச்சக ராசி விச்ச அன்பர்கள் நம்ம சொல்லக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கஞ்சனூர் சுக்கிர பகவான ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி முருக பகவான் ஒரு அறுபடை வீடுகள்ல எந்த ஸ்தலம் உங்களுக்கு உகந்ததா இருக்கும், புரிதல் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம்னா திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, இது மூலம் எது உங்களுக்கு வந்து எளிமையா இருக்கும், எது அருகாமையில் இருக்கோ அங்க போயிட்டு என்னன்னா ஒரு பெயர் ராசி நச்சு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்துக்கோங்க. அடுத்தபடியா வந்து 4ஆம் இடத்துல அமரக்கூடிய ராகு வீட்டுல ஒரு சில கலகங்கள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகுக்கு என்ன சார் நான் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகுக்கே நம்ம சொல்லக்கூடியது ஒரு மாறிய கருமாரி அம்மன், கருமாரி அம்மன் ஆலயம், முத்துமாரி அம்மன் ஆலயம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா புன்னைநல்லூர் அந்த அம்பாள், அதே மாதிரி சமயபுரத்தால், இந்த மாதிரி அம்பாள் எல்லாம் நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப 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 நன்மை. ராகு கால வேலையில வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணும் போது இந்த ராகுவோட கெடுபலன் நீங்க அதிகமான கொடுபலங்க நன்மையான பலன்களுக்கு அமையும். இந்த காலகட்டத்துல பிளான் பண்ணணும், முயற்சிக்கணும். அதே மாதிரி வந்து முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைங்கிற மாதிரி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக இந்த காலகட்டம் கொடுக்குமாங்க. வாழ்த்துக்கள். நம்ம இதுவரை பார்த்து வந்து ஒரு பொதுவான ஆண்டு பலன், புத்தாண்டோட பொதுவான பலன்கள் பார்த்திருக்கோம் 12 ராசிக்காரங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது, அந்த தசாநாதன் நிலை என்ன, அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன, ராசிநாதன் நிலை என்ன, இவர்கள் வாங்கிய சாரம் என்ன, இதுகளை பொறுத்து மாறுபடும். தசாநாதன் நிலையை பொறுத்து மாறுபடும். தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிட்டு அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன, அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள், இதையெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள் முன்ன பின்ன வேறுபடுங்க. நீ இந்த பலன்களை உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. உங்களோட மேல கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சுன்னு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கு. எப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? நான் உங்களை வேற கால சந்தி. நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரேகாம். நன்றி, வணக்கம்.